அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நெல்லை ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து காய் வந்து கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். இப்போ இது வந்து நான் 1/4 கேஜி தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கேஜி கத்திரிக்காய்க்கு 1/4 கேஜி தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையே பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயத்தை. இப்போ வந்து பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கத்திரிக்காய் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து காய் வந்து நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம் இது சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிடுவோம். காய் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இது வந்து வேகட்டும். மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்கள். இதுபோல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூர் நெல்லூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.